டேஸ்டி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இறால் வடை. எல்லாருக்குமே நம்ம அம்மா கையால் சாப்பிட்டாலே ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி எனக்கும் எங்கள் அம்மாவுடைய சாப்பாட்டில் ரொம்பவே ஃபேவரட்டானது இறால் வடை தான். இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய ஸ்பெஷலான இறால் வடை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இறால் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட முழு சோம்பு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 6லேருந்து 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இது கூட நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் அரைச்சி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். திரும்ப அதே மிக்ஸி பவுலில் இறால் ஆட் பண்ணுறேன். அதையும் நான் அரைச்சி ஏற்கனவே அரைச்சி வச்சு இந்த தேங்காய் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த இது கூட நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ சின்ன சின்னதாக வடை ஷேப்பில் தட்டிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம திருப்பிடலாம். அவ்வளோதான், நம்ம சேவ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.